hello and welcome to Gayu Cook Tips. It's me, Gayatri Arunanchalam. என்னோட சேனல் மூலமா ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு ரெசிபி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வார ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த வார ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது எப்படி வீட்லேயே ஈஸியாக கேக் க்ரீம் செஞ்சு டெக்கரேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். பொடி பண்ண சர்க்கரை 1 டம்ளர், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டம்ளர், ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 டம்ளர். இந்த ஃப்ரெஷ் க்ரீம்ங்கிறது பால் ஆடையை 2 நாள் சேர்த்து வச்சோன்னா ரெடி பண்ணிடலாம். பால் ஆடை இல்லாத பட்சத்தில் 1/2 டம்ளர் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். இது கூட பொடி பண்ண சர்க்கரை 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டம்ளர் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா 1/2 டம்ளர் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தயார் பண்ணியிருக்கிற இந்த க்ரீம் ஐசிங் சுகர்னு சொல்லுவாங்க. அதாவது பொடி பண்ண சர்க்கரையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது தான் ஐசிங் சுகர். இந்த ஐசிங் சுகரை வச்சு தான் கேக் டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீம் நல்லா கெட்டியாகணும். அதுக்காக 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போது க்ரீம் தயாராகிடுச்சு. இதை நம்ம கேக் மேலே டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்பூனோட பேஸை வச்சு தான் நம்ம ப்ரெஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணணும். கேக் நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் க்ரீம் உருகாமல் இருக்கும். கேக் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பொதுவாக க்ரீம்னால் சிலருக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற இந்த க்ரீம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும். இதே க்ரீம் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் வேணும்னா 2 ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் பார்ஸ் ஏதாவது வாங்கி அதை உருக்கி க்ரீமில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சாக்லேட் க்ரீம் தயாராகிடும். இதோ கேக் டெக்கரேஷன் முடிஞ்சிடுச்சு. பீசஸ் போட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். இதோ டேஸ்டியான க்ரீம் கேக் தயாராகிடுச்சு. இந்த வார ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.